ஏன்டா வீடேறி போய் வெட்டுற அளவுக்கு பெரிய ரவுடிகளடா நீங்க. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனும் வந்துட்டு திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் நெல்சன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நீங்க இல்லன்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க. நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூஃபோட ஆதாரத்தை நிரூபிச்சிட்டாரு. சீமான் அவர்கள் 15 கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபிச்சிருந்தாரு. சீமான் அவர்களுக்கு 15 கோடி ரூபாய் சொத்து எங்கிருந்து வந்துச்சு? திரள் நிதி திரட்டி குழந்தைங்கள்ட்ட இருந்து கூட காசு வாங்கி தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் அந்த 15 கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க எல்லாத்து மேலயும் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க மேல ஆதாரத்தோட ஒரு விமர்சனத்தை வச்சா உங்களால அதை பொறுத்துக்க முடியாதுல்ல. தப்பு பண்ண 4 பேர் கேள்வி கேட்கதான்டா செய்வான். நீ தப்பு பண்ணாத உத்தமனா இருந்தேன்னா அவன் வச்ச விமர்சனத்துக்கு இல்லன்னு சொல்லி பதில் கொடுத்து பழகு. அப்படி இல்லைன்னா லீகலா ஆக்ஷன் எடுத்து பழகு. இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களுக்கு அரசியல் நாகரிகமும் கிடையாது, மேடை நாகரிகமும் கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் போன எலெக்ஷன்ல ஏன் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்ப ஃபீல் பண்றேன்டா. ரொம்ப அட்வொகேட் நெல்சன் அவரோட வீட்டுக்கு அருவாள் எடுத்து வெட்ட போன ராஜா பேரனை வந்துட்டு போலீசார் வந்து கடுமையான தண்டனை கொடுத்து சட்டம் ஒழுங்கா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க வெட்டுக்கத்தி இனத்தை கொண்டு வந்தீங்க. பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க? வெட்டுக்கத்தி எதுக்கு கொண்டு வந்தீங்க?